ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து ஒரு ஷாப்பிங் vlog தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து தம்பிக்கு வந்து நெக்ஸ்ட் சாட்டர்டே வந்து பர்த்டே வருது. அதனால நாங்கள் வந்து பர்த்டேக்கு வந்து ட்ரெஸ் எடுக்க போறோம். அப்படியே நம்ம போயிட்டு அம்மாவும் வரேன்னு சொன்னாங்களா, அப்புறம் அம்மாவும் போயிட்டு கூட்டிட்டு அப்படியே போலான்னு வந்து அம்மா வீட்டுக்கு போறோம். அம்மா வீட்டுக்கு போயிட்டு கடலூர் தான் போறோம். கடலூர் போயிட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போலாம். பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ரெஸ் எடுக்க வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கடைக்கு வந்தாச்சு. எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கடலூரில் இருக்கிற சுமங்கலிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். வந்து அப்படியே ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் மாடல்லாம் மேலே வந்து கொஞ்சம் பொம்மையெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு எந்த மாடலில் எடுக்கலாம்னு பார்த்துட்டு இருந்தோங்க. நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. நிறைய ஆங்கர்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஆங்கரில் இருக்கிறதே நல்லா காஸ்ட்லியாக தான் வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கலெக்ஷன்லாம் நல்லா சூப்பராக இருந்தது. நிறைய கலெக்ஷன் இருந்தது. அப்படியே ஒவ்வொன்றா பார்த்தோம். நான் ஒரு மாடலு, எங்கள் அம்மா வேறு மாதிரி எடுத்தாங்க, நானும் வேறு மாதிரி எடுத்தேன். அப்படியே பார்த்தோம் கொஞ்சம் நேரம். சரி, ட்ரெஸ் எல்லாம் தம்பிக்கு பார்த்து முடிச்சுட்டு கொஞ்சம் வீட்டு யூஸுக்கு போடுற மாதிரி எடுக்கலாம்னு வந்து பார்த்தோம் ஆங்கரில் இருக்கிறது. ஆனால் வந்து ஆங்கரில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்ததுனால வீட்டு யூஸ்க்கு அவ்வளோ ரேட் போட்டு எடுக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு வந்தாச்சு. தம்பிக்கு வந்து பர்த்டேக்கு மட்டும் எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வீட்டு யூஸ்க்கு போகிறதுக்கு எடுக்கலை. அப்படியே சரி வந்தால் நம்மளுக்கு எதனா டாப்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு டாப்ஸ் எல்லாம் நிறைய கலெக்ஷன்லாம் வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. சைஸ் வரியாக நிறையா அப்படியே செட்டாக வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நிறைய கலெக்ஷன், எக்கச்சக்கமான கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. அப்படியே நடுவில் போயிட்டு எங்கள் குட்டி போய் வந்து நல்லா அங்கே டாய்ஸ்லாம் வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் விளாட்றதுக்கு. அதில் அப்படியே கொஞ்சம் நேரம் விளாட வச்சோம். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேங்கிள்ஸு, நிறைய கம்மல், கொஞ்சம் மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. அப்படியே பார்த்தோன்னா வாங்கலை கொஞ்சம். ஆனால் ரேட்டெல்லாம் எல்லாமே ஜாஸ்தியாக இருந்தது. சரி, நம்ம இருக்கிற இடத்துல இதெல்லாம் வாங்கிக்கலாம், இங்கெல்லாம் ரேட் கம்மி தான். ஒரு கண்ணாடி பேங்கிளே பார்க்குறதுக்கு சிம்பிளாக தான் இருக்குது. அதுவே 150 ரூபா 180 ரூபா போட்டு வச்சுருந்தாங்க. நம்மளுக்குலாம் அந்த ரேட் அளவுக்குலாம் செட் ஆகாது. கண்ணாடி வளையெல்லாம் ஒரு நாளைக்கு 2 செட்டு வளையல் ஆனாலும் டப்புன்னு உடச்சி எடுத்துருவேன் நான். அதனால சும்மா எப்படி கலெக்ஷன்லாம் எப்படி இருக்குன்னு மட்டும் ஒரு நோட்டம் விட்டுட்டு மட்டும் வந்தாச்சு. நல்லா இருந்தது, ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பில் போட்டுட்டு வெளியே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுங்காட்டி பாப்பா பசிதுன்னு சொன்னாலும் சாப்பிட்றதுக்கு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அவங்களுக்கு வந்து மெதுவடை வாங்கி கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தம்பிக்கும் பசி எடுத்துக்கிச்சா பால் கொண்டு வந்தோம். அவன்ட்டுக்கு பால் கொடுத்துட்டு கிளம்ப வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் தான் போனோம் நாங்கள். அதனால் மழை வர மாதிரி இருந்ததுங்கன்னா அதனால் 2 வீலரை விட்டுட்டு பஸ்ஸுலேயே போயிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பஸ்ஸில் பாருங்கள் தம்பி எவ்வளோ ஜாலியாக வரான்னு. பஸ்ஸில் வரதாந்தால் அவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கும் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து தம்பிக்கு என்னென்ன ட்ரெஸ் எடுத்துருக்கோன்னு காமிக்கிறோம் பாருங்கள். நேற்று வந்தோமா, அதனால் ரொம்ப நைட் ஆகிடுச்சு வர்றதுக்கே. அப்படியே போயிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு மணி 7 ஆகிடுச்சி. சரி, அதனால் வந்து காமிக்க முடியல. அப்படியே சமைச்சு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் டயர்டாக இருந்ததுங்களா, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் தூங்கியாச்சு. அதனால் மறுநாள் காமிச்சிங்களான்னு விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இது வந்து தம்பிக்கு வந்து இது வந்து நாங்கள் எடுத்த ட்ரெஸ் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எடுத்தது எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். இந்த மாடல் தான் தம்பிக்கு நாங்கள் எடுத்தோம். நாங்கள் ஷர்வானி டைப்பில் தான் கேட்டோம். சரி, அப்புறம் இந்த மாடலும் காமிச்சாங்களா, சரி இதுவே கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு இதுவே நான் எடுத்துட்டோம். இது வந்து என்னோட செலெக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். இது அடுத்தது வந்து எங்கள் அம்மா வீட்டில் எடுத்தாங்க. நாங்கள் வந்து ஒரு ட்ரெஸ் தான் எடுத்தோம். எங்கள் அம்மா வீட்டில் வந்து 2 எடுத்தாங்க. இது பார்த்தீங்கன்னா கோட் ஷூட் டைப்பு. கோட் ஷூட்லேயே இது வந்து டாயர் செட் மாதிரி. ட்ராயர் செட் வந்து நாங்கள் முன்னாடி எடுத்து வந்து அது வந்து ஃபேண்ட்டாக, இது வந்து ட்ராயர் மாதிரி எடுத்துக்கிட்டோம். அவங்க வந்து வந்தாங்க, சும்மா வந்தாங்க எங்கள் கூட. நாங்களாவே சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இது வந்து என்னோடய ஹஸ்பண்டோட சூஸ். இது பார்த்தீங்கன்னா இதுவும் கோட் சூட் தான். இது வந்து ஃபேண்ட்டு டைப்பு. இது எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள்.
கொஞ்சம் இந்த ஷைனிங் டைப்லாம் கோட் ஷூட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் நாங்கள் எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி எடுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. இதுனா கொஞ்சம் பத்தாத போனால் கூட வீட்டு யூஸ் கூட போட்டு விட்டுடலான்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த மாதிரியே எடுத்துக்கிட்டோம். இது வந்து எங்கள் அம்மாவுக்கு பிடிச்சிருந்ததுன்னு இது எங்கள் அம்மாவை எடுத்துட்டாங்க. பார்த்திங்கன்னா உள்ளே வந்து டிஷர்ட் மாதிரி வெளியே வந்து கோட் ஷூட், அதனால் இதுவே எடுத்துக்கிட்டோம் நாங்கள். அந்த மூணு ட்ரெஸ்ஸில் எது நல்லா இருக்குதுன்னு சொல்லுங்கள். எங்களுக்கு ஆனால் மூணுமே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் தம்பிக்கு இது எது போட்டால் நல்லாயிருக்குன்னு. அங்கே போயிட்டு பார்த்தாக்கா எது எடுத்தாலும் இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்கு, நீ எல்லாமே தான் எடுக்க தோணுது. நாங்கள் ஏதோ எங்களுக்கு பிடிச்சதை எடுத்துகிட்டு வந்தாச்சு. கஷ்டப்பட்டு சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 ட்ரெஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் தம்பிக்கு எடுத்துகிட்டு வந்தது. அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷூ இருந்தால், குழந்தைங்களுக்கு வந்து ஷூ இருந்தால் சரி தம்பிக்கு அப்படியே ஷூவும் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு ஷூவும் வாங்கிட்டு வந்தோம். ஆனால் அங்கே எது எடுத்தாலும் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பட்ஜெட்டுக்கெலாம் அங்கே செட் ஆகாது. இது இங்கே இந்த ஷூவே வந்து 320 ரூபா போட்டுருந்ததுங்களா. இங்கே எடுத்தாலே ஒரு 250 அந்த மாதிரி ரேஞ்சில் எடுத்துடலாம். அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சரி எங்கேயும் போயிட்டு அலைய வேணாமேன்னு சொல்லிட்டு அங்கேயே எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதில் கொஞ்சம் லைட் எரியுது கலராக, அதனால் அவ்வளோ விலை போல் இருக்குது. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் போயிட்டு தம்பிக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு வந்தாச்சு. ரொம்ப ஒன்றும் பெருசாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஆல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.